கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த அற்புதமான அதிசயமான வசனத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களிடம் இன்று பேசுகிற காரியம், நான் உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. சகாயம் என்றால் உதவி. அப்போ கர்த்தர் உங்களிடம் பேசுகிறார், நான் உனக்கு உதவி செய்வேன். எவ்வளோ நல்ல தேவன் பார்த்தீங்களா? இந்த வசனத்துல 4 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நான் உன்னுடனே இருக்கிறேன், 2வது நான் உன்னை பலப்படுத்தி, 3வது உனக்கு சகாயம் பண்ணுவேன். சகாயம் என்றால் உதவி. 4வது என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரம் நீதியாக இருக்கிறது. அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உண்மை நிறைந்தவராக இருக்கிறார். அவருக்கு வேதத்தில் உண்மையுள்ளவர் என்ற நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அந்த உண்மையுள்ள நீதியின் கரத்தினால உங்களை தாங்குகிறவராக இருக்கிறாரு. பிரியமானவர்களே, இன்னைக்கு யாரெல்லாம் எனக்கு ஒரு அற்புதம் நடந்தா நல்லா இருக்கும், என் வாழ்க்கையில ஒரு அற்புத வாசல் திறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எனக்குன்னு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறாரு. நான் உன்னை தாங்குவேன், என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்கிறார். பலப்படுத்தி என்றால் உங்களை திடப்படுத்தி, உங்களை அவர் தாங்குகிறவராக, உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் அதை உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை நீங்க விசுவாசிக்கிறீங்க தானே? நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்தரித்துக் கொள்ள 16ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் அவரை சார்ந்து நிற்க வேண்டும். இரவும் பகலும் எப்பொழுதும் நாம் அவரை நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். யாராவது ஒருவன் அவனுடைய நம்பிக்கையை இந்த உலகத்திலேயோ உலக பொருட்களிலேயோ, இல்லை இந்த நபர் எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணா நான் எல்லாமே எனக்கு சரியாயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? நிச்சயமா இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய உதவி பரத்திலிருந்து வருகிறதா இருக்க வேண்டும். வேதத்தின்படி பரத்திலிருந்து வருகிற எந்த ஈவும் ஜோதிகரின் பிதாவினிடத்தில் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் இவங்களால உதவி வந்துடும் நினைச்சிட்டு இருந்தோம்னா, இல்ல, தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் தமது நீதியின் கரத்தினால் உங்களை தாங்குவார். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக அவரை வைக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் உடைய வலது பாரிசத்தில் நீங்க இருக்கிறபடியினால நீங்க அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அவ்வளோ விசுவாசம் தாவீதுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் அதே விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். நம்ம அவருடைய வலது பாரிசத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து நடக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். இந்த காலை வேளையில நீங்க அசைக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 91வது வசனம் 15வது அதிகாரம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அவனை தப்புவித்து அப்படின்னா பாதுகாத்து, நீங்க உங்களுடைய ஆபத்து காலத்துல, உங்களுடைய சோதனையின் நாட்கள்ல நீங்க உங்க ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, நானே அவனோடு இருந்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களோடு இருந்து உங்களை தப்புவிப்பார், உங்களை பாதுகாப்பார். அது மாத்திரமல்ல, கடைசி லைன் பார்த்தீங்கன்னா, அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்றாரு. கனப்படுத்துவேன் என்றால் அவனை மகிமைப்படுத்துவேன், நான் அவனை ஆசீர்வதிப்பேன். அப்போ உங்களை இன்னைக்கு கர்த்தர், நீங்க அந்த ஆபத்து நாட்கள்ல அவரை மாத்திரம் நீங்க சார்ந்திருக்கும் பொழுது, அவருடைய அன்பில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது, விசுவாசத்தில் வேறொன்று நிற்கும் பொழுது, உங்களுக்கு நிச்சயமா ஒரு அற்புதமான விடுதலை கட்டளையிட ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு யாரெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீங்களோ, நிச்சயமா சொல்ற பிரியமானவர்களே, நீங்க ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு வேலை இல்லாம இருக்கலாம், கர்ப்பத்தின் கனி இல்லாம இருக்கலாம், நிலையான வருமானம் இல்லாம இருக்கலாம், கடன் பிரச்சனையில நீங்க தவித்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களிடம் நிச்சயமாக பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில அவர் சகாயம் பண்ணுவார், உங்களை பலப்படுத்துவார், அவர் உங்களோடு இருப்பார். நீங்க ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, நீ பயப்படாதே. நீங்க என்ன பண்ணணும்? பயப்படக்கூடாது. இந்த சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமானது அல்ல, இது தற்காலிகமானது. இந்த தற்காலிகமான சூழ்நிலையில நீங்க பயந்து நீங்க விழுந்து போயிடக்கூடாது. பிரியமானவர்கள், நீங்க கர்த்தரை உங்களுக்கு முன்பாக நீங்க வைக்கும் பொழுது, நீங்க பயப்படாமல் அவரை துதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, நீங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது,
பொழுது, உங்களுடைய ஆபத்து நாட்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக செவி கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு சகாயத்தை உண்டு பண்ணுவார். உங்களை நீதியின் கரத்தினால் தாங்குவார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களிடத்தில் திட்டமாக பேசுகிறார். அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறார். கர்த்தர் மாத்திரம் போதும். அவரை மாத்திரம் நீங்க சார்ந்துருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீங்க பாப்பீங்க. நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே அப்பா, எங்களை ஒவ்வொருவரையும் அந்த கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இந்த காலை வேலையில நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர் என்று கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. முழு மனதோடு இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த சூழ்நிலைகளில் உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களோ எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாவதாக தகப்பனே. உங்களுடைய வாழ்க்கையில உதவி செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, உண்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்து நிற்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஒரு விடுதலையும் ஒரு அற்புத வாசலை கர்த்தர் தாமே திறந்து தருவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அப்பா. நிலையான வருமானம் இல்லாம கஷ்டப்படுறாங்களோ, குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்படுறாங்களோ, கர்த்தர் தாமே அப்பா இந்த நேரத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஒரு அற்புதம் உண்டாவதாக தகப்பனே. எங்க 1-2 பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அவங்க வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. நாங்க ஒரு மனதாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குரிய ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அப்பா ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து பரத்திலிருந்து வரும்படியாக கிருபை செய்யுங்க. அது மாத்திரமல்லாமல் நம்முடைய நீதியின் கரத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்குங்கப்பா. தற்காலிகமான இந்த பாடுகளுக்காக நாங்கள் பயந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில வீழ்ந்து போகாதபடிக்கு, தற்காலிகமான பாடுகள்ல அப்பா இருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே நிலைவரமான அப்பா ஒரு நன்மையை கர்த்தர் அற்புதங்களை கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த சூழ்நிலைக்கு யாரும் பயப்படக்கூடாது ஆண்டவரே. இந்த தற்காலிகமான பாடுகளுக்கு அப்பா நாங்க சோர்ந்து போய் விடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய பலனை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. என் தேவன் ஆண்டவர் நீர் பச்சபாதம் இல்லாதவர் தகப்பனே. எல்லாருக்கும் அப்பா நீர் உதவிகளை கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆமென் என்றும் நீங்க பதில் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எங்கள் கூடவே இருந்து எங்களை கண்மணி போல நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வலது இடதுபுறம் சாயாதபடி உங்களுடைய நித்திய பரிசுத்த வழியில நடக்க இயேசுவின் நாமத்தினால் ஒரு கிருபை உண்டாவதாக. காலைதோறும் உடைய கிருபை புதிதா இருக்குமேப்பா. உடைய புதிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் சகாயம் செய்து அதிசயங்களை கட்டளையிடுவாராக.